நாங்கள் சுத்தமாக வழிநடத்தப்படுவோம். இன்று 27 5 மாதம் 27 மே மாதம் 27 வைகாசி மாதம் 2026 புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இரவு நேரத்தில் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியோடு நிறைவு பெறும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாளுக்கான வசனம். ஆனாலும் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். சங்கீதம் 73:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 13, ஏசாயா 17, 18 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 தீமோத்தேயு 3, 4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ மன்னாவை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தையை அனுப்பி தந்திருக்கிறோம். நற்சிந்தனையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நேற்றைய நாளிலே விசேடமாக 3 ஊழியர்கள் இணைந்து இரவு நேரத்தில் வழி நடத்தினார்கள். அந்த வகையிலே 4 ஊழியர்கள் வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அந்த ஆசீர்வாத மலையிலே இணைந்திருந்தோம். இரவு நேரத்திலே கர்த்தர் வழி நடத்தினார். ஆமேன், ஆமேன். சௌரி டோலி கூட இணைந்திருந்தார்கள். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்தியா, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்போம். அதே வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் உணவையும் உடுக்க உடையையும் இருப்பிடத்தையும் கொடுத்து சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம், ஜெபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் தந்த அந்த அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக பிரயோகிப்போம். வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், கால வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து காலை வேளையிலும், அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிரியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவது போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. இவங்களுக்கு கூடாக அவர்களையும் ஆசீர்வதிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்க வானொலியில இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் பரிசுத்தாவியானவரை குறித்து பார்த்தோம், பரிசுத்தாவியான வரங்களை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே பரிசுத்தாவியானவரினால் வசனங்களை நாங்கள் பொழிந்தருளினார் என்று சொல்லி இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் வசனங்களை பொழிந்தருளும் போது, ஆவியானவர் சேர்ந்து பொழிந்தருளும் போது அங்கு அப்போஸ்தலர் சபையிலே அங்கு 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் பிரசங்கித்த அந்த வசனத்தின் வல்லமை அங்கு அபிஷேகமாய் அந்த இடத்திலே இறங்குறது தான். அந்த வல்லமை, வார்த்தை வல்லமையாய் இறங்கும் போது அங்கு ரட்சிப்பை அங்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:41 அவர்களுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது முதலாவது ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். முதலாவது ரட்சிப்பிலே 3000 பேர் அங்கு அவர்கள் சந்திக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவரை கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் அங்கு அவர்கள்
நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து ரட்சிப்பவராகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அவரை விசுவாசித்து மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டார்கள். இந்த மன்னிப்பும் நித்திய ஜீவனும் அங்கு இருக்க வேண்டும். எங்கே? வசனத்தை பொழிகிற இடத்திலே. வசனம் யார் ஊடாக பொழியப்படுகிறதோ அவருக்குள்ளே இந்த வசன அபிஷேகம் இருக்க வேண்டும். வசன அபிஷேகம் இருக்கும் போதுதான் அவர்கள் சொல்லும் போது அந்த வசனம் அங்கு பறந்து செல்லும். அதனாலே கூடுதலான அந்த இருதயங்களின் சிந்தைகளும் தேவனுக்கு முன்பாக சீரடையும், குணமடையும். அந்த அபிஷேகம் தான் முக்கியமானது. ஏனென்றால் எல்லா காரியத்தை விட இந்த சுவிசேஷகர்கள் முக்கியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த வசனத்தின் அபிஷேகம் இங்கே கிடைக்கும் போது அப்போஸ்தலர் 4:4 இரண்டாவது ரட்சிப்பை நாங்கள் ஆதி திருச்சபையிலே பார்க்கிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். முதலாவது காரியத்திலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அபிஷேகம், வல்லமைகள், வார்த்தையை நாங்க வாயினால் அறிக்கை பண்ணும் போது அதிலே தேவனுடைய ஆவியின் வல்லமையும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம், வசனத்தின் அபிஷேகம் இறங்கும் அந்த இடத்திலே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பவுல் அந்த ஆற்றங்கரையிலே பிரசங்கிக்கும் போது லிதியாளுடைய இருதயம் அங்கு திறக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு இருதயம் திறக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 7:8 தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தேவ வசனம் விருத்தி அடைய நாங்கள் விசுவாசத்திலே கனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சீசர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், வசனம் விருத்தி அடைகிறதுக்கு கூட அந்த ஆவியானவரின் அபிஷேகம், வல்லமை வேணும். அந்த விசுவாசமும் வல்லமையும் சேரும் போதுதான் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாங்க ஸ்தேவான் அங்கு அவன் பந்தி விசாரிப்புக்காரனாய் தெரிந்து கொண்டார். ஆனால் மற்ற வரங்கள் இருப்பதை சீக்கிரமாய் அவன் கண்டு கொண்டு, பாருங்கள், அந்த காரியங்களை சாதாரண வேலையிலே அவன் உண்மையாய் இருந்தபடியால் அங்கும் அவன் தேவன் அவரை அற்புதம் அதிசயமாயும் பயன்படுத்த முடிந்தது. அங்கு தேவனுடைய ஆவினால் நிறைந்த மனிதனுக்கு வார்த்தைகளை அனுப்பி வரங்களை கொடுத்து பணியை சிறக்க செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இந்த ஸ்தேவான் மிகவும் மிகவும் ஒரு உபத்திரவமான நெருக்கப்பட்ட இடத்திலே அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று சொல்லி அங்கு அந்த பிரதான ஆசாரியருக்கு அவர் பிரசங்கிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இவன் இப்படியாய் சொல்லும் போது அங்கு பிரதான ஆசாரியர்கள் மூக்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்து உரத்த சத்தமிட்டு காதுகளை அடைத்து கொண்டு அவன் மேல் பாய்ந்து நகரத்துக்கு புறம்பே தள்ளிய அந்த ஸ்தேவானை கொன்று போட்டார்கள், கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர்களால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாண்டு பார்த்து தேவனுடைய மகிமையை அவருடைய வலது பாதத்தில் இயேசுவான நிக்கிறதையும் கண்டு, வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாதத்தில் நிக்கிறதையும் அவன் கண்டான் என்று சொல்லி, இந்த உபத்திரமான நிலைமையில, கல்லறிகிற நிலைமையில, நகரத்துக்கு புறம்பாய் தள்ளின நிலைமையில ஐயா நாங்கள் ஜெபிப்போம் என்றால் எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனாலும் இந்த ஸ்தேவான் தொழுது கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அவன் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான். இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட அவன் கடக்கிறார். அங்கு பரத்துக்கு கடக்கிறதை நாங்க காணக்கூடிய
அவன் அப்படி ஜெபித்தபடியா தான் புறஜாதிகளுக்கான ஒரு பவுலை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அவருடைய சேவையை பணியை காணக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளை கூட கர்த்தர் அதை நிறைவேற்றி நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த வசன அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் இறங்க வேணும் என்று சொல்லி அங்கு அந்த வசனத்தை தேவன் வல்லமையோடு விசுவாசத்தோடு மக்களுக்கு சொல்லக்கூடியதாயும் அங்கு 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்னண்டா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது முறை, 2வது முறை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதலின் தேசம் எங்கிலும் பறந்து வர வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறியாத ஒவ்வொரு மக்களும் உம்மை அறிந்து கொள்ள இந்த கடைசி காலத்தில உலக தேசங்கள் எல்லா இடத்திலேயும் ஒரு எழுப்புதல் வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கருத்தாக உமது வசனங்களை எங்களுக்கு தந்து உம்மில நாங்கள் பலப்பட, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது நாங்கள் பலப்பட, எங்களுடைய உள்ளத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு ஒவ்வொரு மக்களையும் அபிஷேகம் செய்யும்படியாக ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். வசனம் வல்லமை உள்ளது. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் தருகிற வசனம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க பொழுது நீர் அற்புதங்களை அதிசயங்களை எங்களுக்கு கூடாக ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கூடாக நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வசனத்திலே இருக்கிற வல்லமையை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது அந்நிய பாஷைகளை கொடுத்து அந்த இடத்திலே இருந்த அத்தனை மக்களை நிரப்பினீரே. பவுல், பேதுரு ஒவ்வொருவரும் உம்முடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த வசனத்தை கேட்டு கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த காலத்தில மக்கள், கடைசி நாட்களில மக்கள் உலக காரியங்களில வாழுகிறார்கள். ஆனாலும் உம்முடைய வசனம் இந்த காலத்தில தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், தைரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ரோமர் 5:5 படி உம்முடைய தைரியத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய, உமக்கு கீழ்ப்படித்து செய்ய, ஒருமனப்பட்டவர்களாக செய்ய ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்கு தந்திருக்கிற தைரியத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் வல்லமை உள்ள வசனம், உலகத்தை மனம் திரும்ப பண்ணுகிற வசனம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ஊடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய வாழ்வில தூக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற வார்த்தைகள், குறைவை நிறைவாக்குற வார்த்தைகள். நீர் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தும் நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் தரித்திரரானீர். எங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்காக நீர் அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். ஒவ்வொரு தழும்புகளாலும் நாங்கள் குணமாகி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தழும்புகளால நீர் குணம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களோடு வருகிற தேவன், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். இயேசு நாமம் இந்த 5 கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்களில உயர்த்தப்பட நாங்கள் சிறுக நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொருவரோடும் நீர் வார்த்தையாக எங்களுக்குள்ள நீர் வாசம் செய்கிறீர். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் இவர்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் முகங்களை முறிக்கிறது.
ஆண்டவரே, அந்த காரியங்களை மற்ற மக்கள் அறிந்து கொள்ள நாங்கள் எங்களை உயர்த்தாதபடி உம்மை உயர்த்த நீர் உம்மை போல நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கிருபை செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி வாழ வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக நீர் வாழ்ந்தீர். நாங்கள் மாம்சமான நாங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து இயேசுவாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக எங்களுக்கு என்று வாழ்ந்த வாழ்வு போதும். உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில நீர் அழைத்த அழைப்பில என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. வானத்தில் இருந்து பூமி எவ்வளவு உயர்ந்ததோ உம்முடைய வழிகளும் உம்முடைய நினைவுகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. நீர் எங்களை அழைத்த அந்த நினைவில அந்த வழிகளில உமக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள இயேசு பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லா மனிதர்களை நேசிக்கிற தேவன், எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர் அன்புள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள அவரிடத்துல வந்தவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுத்து அற்புதங்கள் செய்து அதிசயங்கள் செய்து உணவு கொடுத்து சந்தோஷமாக நீர் அனுப்பினீரே. ஒரு குறைவும் இல்லாமல் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீரே. ஆண்டவரே, எங்களை மாற்றும். எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த கடைசி காலத்தில உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக, அனைவரும் நன்மை பெற்று செல்கிறவர்களாக, எங்களை வெறுத்து உம்மை போல வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை காண உம்முடைய நாமம் ஒவ்வொரு தேசங்களிலே உயர, அந்த மக்கள் எல்லோரும் நற்குணசாலிகளாக மாற, சாத்தானின் கிரிகைகள் கட்டப்பட, இருண்ட அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட, ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றும். அன்று சகேயுவின் இருதயத்தை மாற்றினீரே, உனக்கு நவமான ஆவியை கொடுத்தீரே. அந்த பச்சார பெண்ணை மன்னித்தீரே, கல்லறிந்து பழைய ஏற்பாடுபடி கொல்ல வேண்டும், ஆனாலும் நீர் இரக்கமுள்ளவராக மன்னித்து கொடுத்து இனிமேல் பாவம் செய்யாதே என்று கட்டளையிட்டு அந்த மனம் திரும்புதலை கொடுத்தீரே. ஆண்டவரே, அந்த இளையகுமாரன் பாவத்துல வாழ்ந்து திரும்பி வந்த பொழுது அவனை ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய மனம் திரும்புதலை கட்டளையிட்டீரே. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இருதயங்களும் எந்த மத இனத்திலே இருந்தாலும் அவர்களுடைய இருதயங்களை மாற்றும்படியாக சதையான இருதயங்களாக ஒவ்வொருவரை மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து நவமான ஆவியை கொடுத்து நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன் பரலோகத்துக்கான ஒரே பாதை, அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணம் இல்லாத ராஜ்யத்தில உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய விசுவாச கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் அவர்களுடைய வாழ்வில வாழ்வாக மாறி ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதலுக்கான இந்த காலத்துல கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் உங்களுடைய வசனத்தின் மூலமாக இடப்படுவீராக. பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறது, போனால் திரும்பி வராத அந்த தேசத்தை நாங்கள் வெறுக்க, ஆண்டவரே அந்த தேசத்துக்கு ஒருவரும் போகாதபடி இயேசு எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் இழுத்துக் கொள்ளும். இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்டர் ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ரேடியோவுடாக போகிற வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றட்டும். இருதயத்தில சதையான இருதயமாக நவமான ஆவியாக மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துருவே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் அவர்களை விட்டு அகன்று போ. அவர்கள் இயேசுவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, அறிவிற்காக, நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடும் கூட இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு
ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் தைரியத்தோடு என்ன உபத்திரவங்கள் வரும் பொழுது தைரியத்தோடு அவர்களுடைய வார்த்தையை அறிவித்தார்கள், துதித்தார்கள். அதன் பொழுது ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது, ஒரு விடுதலை கிடைத்தது. அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எழுப்புதல் வர துதியோடு உம்முடைய வசனத்தின் வல்லமையோடு நாங்கள் செயற்பட கேட்டுக்கொண்டிருக்கிறவரை இருதயங்களை மாற்ற சதையாக மாற அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த சந்தோஷத்தில் அந்த பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தில் ஒவ்வொரு மக்களும் வாழ கிருபை செய்வீராக. மதங்களை அவர்கள் எறிந்து விட்டு அந்த மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துதான் ரட்சகர் என்பதை ஒவ்வொரு மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து இந்த காலத்துல மனம் திரும்புவார்களாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவி. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓகேண்ணா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஓகேயா? ஜெபிக்க முடியுமா? ஆமாம், ஆமாம். ஓகே. இது நீங்க இந்த நாட்கள்ல தேவ வசனம் எல்லா இடங்களிலும் விருத்தி அடையவும் சீசர்கள் பெருகக்கூடியதாய் கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறவரே உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரை, சோதரிக்கிறோம் ஆண்டவரை. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து பகையை சிலுவையினாலே கொன்று இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே கிட்டி சேர்த்தவரே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஐயா. இப்பொழுதும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இது என்ன வார்த்தையோ அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று சொன்ன உம்முடைய வல்லமுள்ள வசனத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையாகிய தேவனே உங்களை சோதரிக்கிறோம். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவான தேவனே உங்களை சோதரிக்கிறோம். வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியான தேவனே உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. ஐயா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சாரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை அறிந்திருக்கிறோம். சகலத்தையும் தாங்குகிற உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே பேசப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் பேசப்படுகிற உம்முடைய ஜீவ வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவையாக இருக்கிறதற்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்படவும் ஆண்டவரே உம்முடைய வசனம் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தொடர்ந்து கிரியை செய்யவும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை காணத்தக்கதாக ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் திறந்து கண்களை திறந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதையும் ஆண்டவரே அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்பதையும் அதிலே மனம் திரும்புதல் உண்டு என்பதையும் அதிலே விடுதலை உண்டு என்பதையும் ஆண்டவரே அதிலே கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் என்பதை உண்டு என்பதையும் அறிந்து ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய வார்த்தையை குறித்த ஆண்டவரே தெளிவு ஒவ்வொருவருக்கும் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை குறித்த பயபக்தி காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறதோ ஆண்டவரே கேட்கிறவர்கள் காதை கவனித்து கொடுத்து ஆண்டவரே கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து இருதயத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இடம் கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய சிந்தனைகளை விட்டு தங்களுடைய பொல்லாத
ஆண்டவரே குணங்களை விட்டு இதோ அந்த இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு நேராக ஆண்டவரே அமர்த்தி ஆண்டவரே அந்த வசனங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பேசுகிற போதகர்மார்கள் ஆண்டவரே தகப்பனை வசனத்தை எடுத்து கொடுக்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனை கேட்கிற நாங்கள் அதை ஆண்டவரே காதுகளை கொடுத்து கேட்கத்தக்கதான அந்த இருதயத்தை ஒவ்வொரு சபைகளிலும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்று மாறாததா இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இயேசு என்ற நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமா இருக்கிறது ஆண்டவரே. அன்னைக்கு அவர் கர்தசேனை பட்டணத்துக்கு போன பொழுது பிசாசு பிடித்தவன் அவரிடத்துல ஓடி வந்து, இயேசுவே தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்துவாம் வந்தீர், நீரங்களை துரத்துவீரானால் இதோ அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போக அனுமதியும் என்று கேட்ட பொழுது போங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த பிசாசுகள் எல்லாம் புறப்பட்டு பன்றி கூட்டத்துக்குள்ள புகுந்து கொண்டு ஏறக்குரிய 2000 பன்றி உள்ள அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலே ஓடி போய் கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போக பண்ணினது ஆண்டவரே. அசுத்த ஆவிகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது. இயற்கைகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது. வியாதிகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது. மரணத்தின் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது. பாவங்களை மன்னிக்க உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு உம்மை விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. போதகர்மார்கள் தைரியமாய் வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணவும், கேட்கிறவர்களும் தைரியமாய் விசுவாசித்து அறிக்கை பண்ணவும் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் சத்தியத்தை கேட்கிறார்களோ மனம் திரும்புவார்களாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே கேட்கிறவர்கள் நொறுங்குவார்களாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. கேட்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி குணப்பட உதவி செய்யும்படியாக உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்ன உம்முடைய முதல் வசனத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே மனம் திரும்பி குணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை கேட்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேத வசனத்தை வாசிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது சுவிசேஷத்தை ஆண்டவரே பெற்றுக் கொள்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாற்றங்கள் காணப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே உம்முடைய வல்லமை தொடர்ந்து காணப்படுவதாக, விடுதலைகள் காணப்படுவதாக கர்த்தாவே தகப்பனே ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாக்கப்படவும் கட்டப்படவும் ஆயத்தப்படவும் எப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் எண்ணம் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல, எண்ணம் அவர்கள் என்னென்ன உமக்கு செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீரோ அவைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற உங்களுடைய வசனத்தின்படி அவர்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு கர்த்தாவை எண்ணம் அதிகமாய் உம்முடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்கவும், ஜெபங்களை சொல்லிக் கொடுக்கவும், ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவன் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போவதாக ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ உம்முடைய சமூகத்துல கூடி வந்திருக்க உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவ ஊழியர்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தைரியமாக எண்ணம் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்கு
எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன். அப்படியே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாரா. தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். நாங்கள் சிஸ்லி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்லி அம்மா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவாசமும் வல்லமையும் எல்லா மக்களுக்குள்ளேயும் கடந்து வரக்கூடியதாய் ஒரு பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் தேவனுடைய நாமத்திலே நடக்கக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அன்பான தகப்பனே, நாங்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்பட செய்தலும் தகப்பனே, உமது சித்தப்படியே நடக்கட்டும் தகப்பனே. உமது நாமத்தின்படியே எல்லாம் நடக்கும் தகப்பனே. உமது தழும்புகளால் எல்லாரையும் தொடும் தகப்பனே. அப்பா பிதாவே, சரியான இறுதியத்தை எல்லார் மேலும் பொழிந்தரலும் தகப்பனே. உமது வசனத்தின்படி எல்லோரையும் ரட்சியும் தகப்பனே. அப்பா பிதாவே, எல்லோரையும் உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா, உமது நாமத்தை அவர்கள் உச்சரிக்க வழி செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, கடைசி நேரங்களில் அவர்கள் வரும்போது ஒவ்வொரு வசனமும் உமக்குரிய வசனமாக இருக்க செய்தலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு என்னென்ன தேர்வு என்பதை நீ அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் செய்கிற குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நல்ல சரியான இருதயத்தை கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை உமது தழும்புகளால் மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் எந்த நாளும் உமது நாமத்துக்கு உச்சரிக்கும்படி அவர்களுக்கு உணர்த்தும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. உண்மை இந்த நாளும் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் உமது சந்நிதியில் ஒலிக்க செய்தலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக நீர் ஒரு வல்லமையை செய்யும் தகப்பனே, ஒரு உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களில் உமது சன்னதிக்கு வாரதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க செய்தலும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் உமது சன்னதி கேட்கப்படுவதாக. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் உமது சந்நிதி கேட்கப்படுவதாக. அப்பா தகப்பனே, ஏங்கி தவிச்சுக் கொண்டிருக்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவர்கள் அப்பா தகப்பனே, எவ்வளவோ பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் எல்லோரையும் மாற்றும் தகப்பனே. உம்மால் கூடும் இயேசுவே, உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா, குற்றங்குறைகளை செய்கிறவர்கள் எல்லாவரையும் மன்னித்து நீ ஏற்கக்கூடியவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து மாற்றும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. அவர்களை மாற்றி உமது சன்னதிகளுக்கு வல்லமை செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்கிறது எல்லாம் எங்களுக்கு தருவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் தனிமையில் இருந்து கூவி இழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சொல்லும் உமக்கு உரியதாக இருக்கட்டும் தகப்பனே. நாங்கள் இந்த செஞ்சலத்தில் இருந்தாலும் உம்முடம் ஓடி வர ஆவலாயிருக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு நல்ல வேற்றையே உணர்த்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களில் ஒரு நல்லதையே உணர்ந்து நல்லதையே நடக்க செய்யும் தகப்பனே. சமாதானத்தை ஒற்றுமையையும் கொடுத்துள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சண்டை சச்சரவு இல்லாம சமாதானத்தை ஒற்றுமையையும் கொடுத்துள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கிற வரமோ ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே, நன்றியை எழும்பும் போதும் அப்பா உமது நாமத்தை உச்சரித்து கொண்டுதான் தகப்பனே எழும்புகிறேன் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே, துணை செய்யும் தகப்பனே. அப்பா, இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே.
அப்பா தகப்பனே, அவர்களுக்காக இந்த சங்கம வானொலியை நிகழ்த்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஜெபிக்க வந்திருக்கிறதுக்காக அவர்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. எந்த குற்றம் குறை செய்திருந்தாலும் தந்த வானிலை வந்திருக்கு ஜெபிக்கிறவர்களில் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த சங்கமணி வானொலி ஜெபிக்கிற லேசியனா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவற்ற குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர் என்னென்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவரையும் மன்னிக்கும் தகப்பனே. அவற்றை தேர்வுகளை சந்திக்கும் தகப்பனே. அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிக்கப்பா. அப்பா, அவர்களுக்கு புதிய புதிய சங்கம வானொலியில் எல்லாவற்றையும் நடத்துறதுக்கு வல்லமை செய்கிறதுக்காக உமக்கு நன்றிக்கப்பா. அப்பா, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு தேவையானவற்றை நீ பெற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் படித்து மென்மேலும் மேன்மையாய் வர உதவி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நீங்கள் கேட்கிற விரும்புகிற காரியத்தை அவர் செய்து தருவாராக. ஆமென். 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 நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அங்கு வழங்கா கழுத்துள்ளவர்களாகவும் இருதயத்திலே செவி கொடுக்காதவர்களாகவும் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மாற்றப்பட தேவனுக்குள் உயர்ந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்து. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். நீ பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே, இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கூட கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து ஆண்டவரே வழிநடத்தி நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய நம்முடைய ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் அப்பா தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே, நீ எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறபடியால் உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. பா, இந்த வேளையிலும் ஒரு கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. செவி இருக்கிறவர்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதை ஆண்டவரே மதுக்காரர்களை விட்டு ஆண்டவரே தன்னுடைய முன் போன போக்கையே ஆண்டவரே போக்காக வாழ்ந்து ஆண்டவரே பாவ வழியிலே நடந்து பரிசுத்தத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் அப்பா அவர்கள் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே ஜீவனை இழக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரை ஏற்படுகிறபடியால் கர்த்தர் தாமே இந்த இப்படியாய் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடவாமல் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களுக்கு தன்னை ஒப்புவித்து அதில் இருக்கிற ஆண்டவரை அந்த சிற்றின் இன்பங்களுக்காக தன்னை ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஜனங்கள் அநேகமா இருக்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா இதோ தேவனுடைய அன்பை ஆண்டவரே அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கூட கர்த்தாவே இப்படியாயான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அழிந்து மாண்டு ஆண்டவரே வீணாக நரகத்திற்கு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் உம்முடைய வார்த்தையிலே நிலை நிற்கவும் அதன்படி ஆண்டவரே தன் வாழ்க்கைக்கு ஆண்டவரே அது ஆதாரமாய் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவரே அப்பா அதிசயங்கள் மூலமாய் அவர்களை அழைத்து வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து வந்தீர். கானான் தேசத்துக்கு அழைத்து வரும் பொழுதே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே எத்தனையோ அற்புதங்களை பார்த்த மாதிலும் அவர்களுடைய ஆண்டவரே அந்த முறுமுறுப்பு குறையாமல் ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தது போல இப்படியாய் கொடுக்க தாவி இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களையும் பார்க்கிறார்கள், உம்முடைய அடையாளத்தையும் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்த மாத்திரத்திலும் அதையெல்லாம் மறந்து ஆண்டவரே இந்த உலகத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே அவர்கள் வாஞ்சிக்க
இந்த நேரத்திலே ஆண்டவரே முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த சாத்தான் கொண்டு வருகிறதான சதி வலையிலே சிக்கி ஆண்டவரே அவளுக்கு சின்ன பின்னமாய் போகாதபடிக்கு அவருடைய வாழ்வையை ஆண்டவரை கெடுத்து கொள்ளாதபடிக்கு அவர்களை ஆண்டவரே அந்த கந்தக நெருப்பிலே வெந்து போகாதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்து ஆண்டவரே ரட்சகா உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்கிற சொல்லுகிற உள்ளத்தை தந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நேசிக்கிறீர் என்பதை அவர் அறியாமல் ஆண்டவர் எப்படியாக செய்கிறார்கள் கர்த்தாவே. அம்மா இதோ ஆண்டவரே ஆதாம் ஏவாளாய் இழந்து போனதை ஆண்டவரே அப்பா மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர்கள் சேரவும் உம்மோடு கூட உறவாடவும் ஆண்டவரே அந்த அன்பிற்காக இந்த உலகத்திற்கு நீர் ஆண்டவரே அப்பா மனிதனாய் வந்து ஆண்டவரே அப்பா இங்கே ஆண்டவரே பாடுபட்டு எங்களுடைய அக்கிரமம் நிந்தை வேதனைக்கு நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஆண்டவரே மறுபடியுமாய் 3ஆம் நாளில் ஈர்த்து ஆண்டவரே உலகத்திற்கு நானே தேவன் என்பதை நிரூபித்த ஒரே தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட தேவனை ஆண்டவரே அவர்கள் அறிந்தும் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறணும் அப்பா. உண்மையே ஆண்டவரை பின்பற்றணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கணும் அப்பா. அப்படியா ஆண்டவரே புறஜாதி மக்களும் உங்கள் கர்த்தாவே உம்மை அறியாத பிள்ளைகளையும் உங்கள் கர்த்தாவே இந்த வேளையிலும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். விக்கிரகத்தை தன்னை ஒப்புவித்து ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரே பாவ கரையிலே ஆண்டவர் வாழ்கிறதான் அந்த பிள்ளைகளையும் விடுதலையாக்கி அந்த பிள்ளைகளும் சொந்த ரத்த ஆண்டவரே பிள்ளைகளாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்யும். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அப்பா மனம் திரும்பி ரட்சிப்பு அடைந்து ஆண்டவரே இந்த சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவர் பாவத்தில் இருந்து ஆண்டவரே விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஒருவேளை ஆண்டவரே அதை விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை தந்த ஆண்டவரே வழியும் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை ஆளுகிறதான ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வஞ்சிக்கிறபடியால் அந்த வஞ்சனையிலிருந்து பிள்ளைகளை மீட்டு ஆண்டவரும் சொந்த பிள்ளைகளாய் மாற்ற கர்த்தர் உம்மால் மட்டுமே முடியும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. அப்படியா இந்த பிள்ளைகளை மாற்றி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தையும் அந்தந்த குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தையும் அந்தந்த குடும்பத்திலே ஒரு விசுவாசத்தையும் ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் காத்து ஆண்டவரை வழிநடத்த போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறாங்க தாவே. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வரும். பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை உங்களுக்கு சமூகத்துக்கு நேராக போடுகிறங்க தாவே. ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு தேவனாகி கர்த்தர் நல்ல விடயங்களை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படி கொடுக்கத்தாவே இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் இப்ப ஏற்பட்ட ஆண்டவரை ஜெப வேலையை நடத்தி கொண்டிருக்கிறதான லெசலி சகோதரரையும் ஆண்டவரை அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து கர்த்தர் தாமே அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை புரிந்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். அப்படி கொடுக்கத்தாவே அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெப வேலை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரை அருமையான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருங்கப்பா. நீரை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட இந்த எல்லா காரியங்களையும் வாக்கி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரை போதும் ஒரு துணையாய் இருந்து வழிநடத்தும்படியாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இவங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் அங்கு மூக்கம் கொண்டார்கள், கடிச்சார்கள், உரத்த சத்தமிட்டார்கள், காதுகளை அடைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து
இன்றைய ஜனங்களை விடுதலையாக்கணும், பிடிக்க வேணும். ஏனென்றால் கிருபை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறார். ஆகவே இந்த காரியங்கள் வராதபடி, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தவான்களுக்குள்ளே வராதபடி காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். ஹல்லேலூயா. சோத்திர ராஜா, சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே, இனிமாய் கூட எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஒரு வல்லமையான கருத்துக்குள்ளா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. அம்மாள் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அப்படியாக கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலே நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி உமது பாதப்படியிலே வந்த அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும், தேசங்களுக்காகவும், இலங்கை இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், எங்களுடைய ஜெபங்கள் எங்கள் மடியிலே வந்து விழுந்து விடாதபடிக்கு, எங்களுடைய பாவ சாபங்களே அதற்கு தடையா இல்லாதபடிக்கு ஒரு விசை கூட தேவரீர் நீர் அந்த பாவ சாபங்கள் எல்லாம் உமது பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சோத்திரம். கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் சோத்திர ராஜா. அப்பா, இந்த அந்நாட்களிலே ஆண்டவரே, இந்த பிரதான ஆசாரியர்கள் எப்படி மூர்க்க வெறி கொண்டு அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், அப்படியாக இந்த நாளிலே மக்கள் யாரும் அப்படிப்பட்ட வாழ்விலே வாழாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் என்ன சொன்னீரோ அப்பா, உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. ஒருத்தரும் கெட்டு போவது உமது சித்தம் அல்லப்பா. அப்படியாக இருக்கின்ற வேளையிலே கர்த்தாவே, உமது கிருபைனாலே அவர்களை நீர் முடிசூட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்தவான்களுக்குள்ள கூட கர்த்தாவே, இந்த வேற்றுமையான காரியங்கள், எண்ணங்கள், கீழானவைகள் யாவும் வராதபடிக்கு ஆண்டவரே உம்மை உற்று நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா எல்லோரும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளவும், வேண்டாத கர்மங்களிலும் தலை வைக்காதபடிக்கு இருக்க ஆண்டவராகிய தேவரே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நானே என்று சொல்லி அந்த நான் என்ற அந்த வார்த்தைகளுக்கு விலகி அப்பா உம்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் தங்களை தாழ்த்தி இருக்க உதவி செய்யுங்க. நீர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறீர், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே அப்பேற்பட்ட கர்த்தாவே, இந்த மூர்க்கம் கொள்ளாதபடிக்காப்பா அவர்களுடைய வார்த்தைகளே பேச்சுகளே உயர்த்தாதபடிக்கு இருக்க கர்த்தர் நீர் சொன்னதை மட்டும் செய்ய தேவன் நீர் உதவி செய்து வழி நடத்துங்க. உமது பரிசுத்த கரத்திலே அவர்கள் அடங்கி வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா, உமது கிருபை அப்பா ஒன்றே போதுமானதா இருக்கிறது. ஜீவனை காட்டிலும் உமது கிருபை பெரியதா இருக்கிறது அப்பா. அப்படியாக உமது கிருபையிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தாவே, அவர்கள் வேண்டாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் நீர் மக்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே, அந்த சபையிலே ஆண்டவரே அப்பா, அந்த சங்கமம் ஊடகத்தை தேவன் நடத்துகிறதான அப்பா சோத்திரம். லெஸ்லி சகோதரனே, அவருடைய குடும்பத்தையும் அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி, பிள்ளைகள் ஆண்டவரே, பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் எல்லோருமா பிள்ளைகளைமா ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற எல்லோரையுமாய் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுங்க. எல்லா தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை கூட தேவன் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றபடியாய் கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன், மகன், மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் கூட நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களும் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களே நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட ஆண்டவர் தாமே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மகள் செய்கிறதான ஊழியத்தையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்தையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற
நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆமேன். தங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 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 நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. தேசத்துக்காக இந்த தேச மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் அங்கே நடக்கிற அநீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் எல்லாம் விலகி போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து அப்பா மட்டுமாக எல்லா தீங்கினின்றும் வழி நடத்தி காக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, பரலோக தகப்பனே, கர்த்தாவே, உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருகையின்படி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களையும் ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்கள் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் செய்கைகள் எங்கள் எல்லாவற்றையும் எங்கள் பேச்சுக்கள் எங்கள் நடத்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே எங்களை ஒரு விசை எங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து ஆண்டவரே இந்த உலகத்தில வாழுகிற தகப்பனே கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, சத்திராதியின் கிரிகைகளை நாங்கள் நாடாதபடி தகப்பனே உம்முடைய அன்பின் கிரிகைகளை நாங்கள் நாட உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த உலகத்தில் வாழுவது எவ்வளவோ இனி வருங்காலத்தில் கடினமாக இருக்க போகிறது ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அப்பா, நாங்கள் ஜெயங்கொண்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆவியானவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசத்தில் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இனி வருங்காலங்களில் வாலிப பிள்ளைகள் தான் அப்பா உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு செல்வார்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை மடங்கடித்து போடுகிற பொல்லாங்கி நாவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் எழும்ப விடாதபடி தகப்பனே எத்தனையோ பழக்க வழக்கங்கள் காரியங்களை கொண்டு சத்ருவானவன் அப்பா இவர்களை வீழ்த்த பார்க்கிறானே ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவரை, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை நோக்கி பார்த்து ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை ஆர்வத்தோடு ஆராயிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா வெக்கப்பட்டு போவானாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாத வாலிப பிள்ளைகளின் குடும்பங்கள் பெற்றோர்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கைக்கொண்டு நடக்கவும் ஆண்டவரே, அறியவும் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நேசிக்கவும் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, வருகிற
உபத்திரவங்களில் எல்லாவற்றிலிருந்தும் நீக்கலாக்கி விடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாங்கின் ஆவியை நீங்கள் மட்டும்தான் ஐயா முறியடிக்க முடியும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவான சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாடுகள் ஆண்டவரே, ஊராக ஆண்டவரே, தெருவுகளாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அப்பா தகப்பனே கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு எந்தவனே உம்முடைய வார்த்தைகளை கற்பிக்கும்படியான ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வசனம் புடமிடப்பட்டது ஆண்டவரே, புடமிடப்பட்டது ஆண்டவரே. எத்தனையோ உம்முடைய வார்த்தையினால் வசனங்களினால் ஓ அப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கை உள்ளது என்று அவர்கள் யாவரும் அறியும்படியாக, நாங்களும் அறியும்படியாக தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் தந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக தேசங்களில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே, உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. அப்பா ஆமாண்டவரே, நீங்கள் எல்லோரையும் யாவரையும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த பூமியில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். நீங்கள் தான் எங்களுக்கு தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் வரைந்த எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போக கூடாது ஆண்டவரே. சத்துருவானவன் வெக்கப்பட்டு போவானாக தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு வீடுகளையும் கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. சுக பலத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, கண்ணீரை ஆண்டவரை நீங்கள் துடைக்கிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் கண்ணீரை காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, சத்துருவானவன் போடுகிற இந்த கண்ணீர்கள், இந்த வேதனைகள், இந்த உபத்திரவங்கள், இந்த தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டு நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டு ரட்சித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் நாதா. நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரன் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பன். இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் இந்த சகோதரனோடு கூட இருந்து, இந்த குடும்பத்தோடு கூட இருந்து அப்பா இனியும் இந்த சங்கம வானொலியில அப்பா பல ரட்சிப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாத மக்கள் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியினூடாக கேட்கிற ஜெபங்களினூடாக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த சகோதரனை இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்யும்படியான கிருபைகளை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதே போல தகப்பனே அப்பா என் சகோதரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. அந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் ஊழியங்களை காத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, பிள்ளைகளோடும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த சங்கம வானொலிக்கு வர முடியாத தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா வர முடியாத தடைகளினால் எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவர இந்த இடத்துல வர முடியாமல் இருக்கிறது தகப்பனே. கர்த்தாவே, அந்த தடைகளை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே, இந்த இடத்திலே திரும்பவும் அவர்கள் வந்து ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் அப்பா அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. ஒவ்வொருவரின் இருதயங்களை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, அவர்களின் இருதயங்கள் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் அறிந்தபடினால் தகப்பனே, அப்பா அவர்களுக்கு நீங்களே உதவியாக பாதுகாப்பாக நோய்களை குணமாக்கி அப்பா சுகபல ஆரோக்கியத்தை சமாதானத்தை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் பெற்றோர்களின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, அவர்களோடும் கூட இருந்து அவர்களை நீங்கள் எல்லா வித தீங்கி நின்றும் விடுவித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆவியானவரே, ஏமி சிஸ்டர் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே, மற்றவர்களுக்காக பேராக
ஒருவர் பேரை மறக்காமல் ஆண்டவரே தகப்பனே ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த சகோதரியின் இருதயத்தில் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. கர்த்தாவே அவர்களை நீங்கள் பாதுகாத்து எல்லா தீங்கினும் விடுவித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா இந்த குடும்பத்தை மேற்கொள்ளாதபடி, தகப்பனை வேதனைகளை கொடுக்காதபடி, சமாதானத்தோட சுகத்தோட பலத்தோட இருக்காண்டவரே. இந்த குடும்பத்தோடு கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றியா ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்று இன்று மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா கனதுதி மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட ஏமியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்து ஜெபிக்க முடியாமல் போன ஆண்டவரே தொழில் சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அந்த பிள்ளையை நீ கண்ணோக்கி ஆண்டவரே. அப்பா ஏசப்பா ஆண்டவரே, தகப்பனே கலாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளையோடும் கூட நடத்தும் ஐயா. ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலதே நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே. இன்றைய நாளை பொறுப்பேருங்க. இனி வர புரோகிராம்களை பொறுப்பேருங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா. ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர். உங்களோட மைக் ஆஃப் ஆகிட்டது, ஆன் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். அவர் சென்று விட்டார், திரும்பி வருவார்னு விசுவாசிக்கிறோம். அப்படியே மைக் ஆஃப் ஆகிட்டது. திரும்பமாக அழைப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தொடருங்களம்மா. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரை உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்துறதே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், போகாது என்று சொன்னவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்து நீங்கள் எங்களுக்கு நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்க பாத்திர ராஜா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில எடுக்கப்பட்ட ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், மன்றாட்டுகள் ஒன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதில் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், ஆண்டவரே பதவியில இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தை வறுமையின் பிடியிலிருந்தும், பொருளாதார சரிவுகளின் பிடியிலிருந்தும், விலை அதிகரிப்புகள், விலையேற்றங்களிலிருந்தும் ஆண்டவரே நீங்கள் அந்த தேசத்தை பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, சகோதரி வினோவுக்காய், ஆண்டவரே ஜசிமாவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியில் எடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவின் வேலை இடத்திலே ஏசப்பா பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் துணையாக இருந்து ஆண்டவரே இன்னுமாக பகலிலே மக ஸ்தம்பமுமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாய் அந்த பிள்ளைக்கு முன்பதாக நீங்கள் செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருக்க வேணுமாய், செய்கின்ற ஊழியங்களே கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. சகோதரியோடு எடுக்கின்ற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோத்திரங்களுக்காக நன்றியப்பா. கலாசீலனுடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், இந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி ரதிபால சிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாதபடி அவர்களை தாங்கி நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா, இந்த புதிய நாளும் உங்களுக்கு ஸ்தோத்திரமா ஒப்பு கொடுக்கிறோம். அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட சரீர பலவீனங்கள் நீங்க ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி சுபாஷினியை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர் எடுக்கின்ற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் ஆண்டவரே இருக்கிற தேசம் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரே பிரதர் டானாலை ஒப்புக்கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் குணாவையும் ஒப்புக்கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி எங்களை கரம் இவர்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா அந்த சகோதரியுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே சுவாமி தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். சகோதரி தயாவுடைய குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே கனிஷ்டாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அவள் கனிஷ்டா படிக்கின்ற அந்த ஸ்கூலை ஒப்புக்கொடுக்கிறோம், இந்த மாணவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல பிரின்சிபல்மார், டீச்சர்ஸ்மார் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த புதிய நாளை தந்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாசப்பா லூயிசரனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி தகப்பனே. அவர் இருக்கிற அந்த கர்நாடக மாநிலத்துக்காய் நன்றி, அவருடைய சபைகளுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சகோதரி ஜான்சிக்காய் சோத்திரம் அப்பா, அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம், அந்த இருக்கிற தேசத்துக்காய் எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே இன்னுமாக இந்த குடும்பத்திலும் ஆண்டவரே அவருடைய சமாதானத்துக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே விருப்பங்கள் இருதய வாஞ்சைகள் நிறைவேற ஜெபிக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம், கான்சியுடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஐரினர் எடுக்கிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோத்திரங்களுக்காய் நன்றி. சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம், அவ தருகின்ற ஒவ்வொரு சிந்தனை துளிகள், வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் எங்களுக்கு சோத்திரம் அப்பா. இந்த ஊழியர் சுசேஷர் எட்வின் வானரையா அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் பிள்ளைகள் மருமக்கள் சந்ததியாக ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரி கருணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே கருணாவுக்கு இன்னும் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றியப்பா, அந்த தாளந்துகள் இன்னும் பழகி பெருகும்படியா எங்களை கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். வெளிவிடுகின்ற ஒவ்வொரு சீடிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதிலே உள்ள பாட்டுகளை கேட்க ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டர் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம், அவருடைய சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அவர் கூடாக நீங்கள் தரப்போகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல கூட இருந்து நீங்கள் இவர்களை வழி நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்புக்கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா, அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுபாலங்கோவை குடும்பமாய் ஒப்புக்கொடுக்கிறோம், கணவரை ஒப்புக்கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம், ரீட்டாண்டி ஒப்புக்கொடுக்கிறோம், மகனை குடும்பமா எங்களை கருத்திலே தருகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்து நடத்தவனுமாய் பேர குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வேலைக்கு போகின்ற நேரங்கள், வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலும் எல்லா கருவிகளும் ஆண்டவரே சரியாக வேலை செய்ய வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வாகனங்கள் ஒவ்வொன்றிலும் கல்வாரி ரத்தத்தை நாங்கள் செலுத்தி ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சகோதரன் மாக்கின் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம், அவருடைய தேவைகளை சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இந்த நாளும் வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஜோகளை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா, பிள்ளையோடு கூட இருக்க வேணுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் வளர்ந்து வர வேணுமாய் எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள், வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து அவனை உங்களுக்கு உகந்த மகனாய் நீங்கள் மாற்றி ஆசீர்வதித்து நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ருமானா குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். டாக்டர் இனியை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரியுடைய கணவரை ஷியாமை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா, அவருக்கு எல்லா சரீர பலவீனங்களையும் நீங்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.
ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சௌரியை மீபஸ்வராஜா திரும்பவுமாக சுகம்பெலனோடு இணைத்ததற்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் இணைந்து அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் அதே வேளையிலே இந்த சமர்காலங்களில் எண்ணிய முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இணைந்திருக்க சகோதரி வினோவையும் குடும்பத்தாரையும் அவருடைய மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து ஜபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சகோதரி சுபாஷினி அவர்கள் இலங்கை இந்த நிவாரண விசுவாசிக்கிறோம். அதுவரையும் ஒரு சில நற்சிந்தனைகளை கேட்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்களுக்கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.